பேர்ல யார் உயிரோட இருக்காங்கன்னு பாக்கலாம். இருங்க இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒருத்தர் கொன்னுக்க கூடாது. நீ யாரா குறுக்க? வாய மூடு. 102 டிகிரியா இருந்துச்சு. இவ்வளவு சின்ன விஷயமா இருக்கே இது. இத சின்ன விஷயம் சொல்றியே, அப்போ உன் மூளை எவ்வளவு சின்னதா இருக்கும் யோசிச்சு பாரு. ஒண்ணு பார்த்தா பொறாமையா இருக்கு. என்னது? மிட்சுரி எப்பயும் நிறைய சாப்பிடுவான்னு என்கிட்ட சொல்லிருக்கா. உண்மையா சொல்லணும்னா ரொம்ப விசித்திரமான பொண்ணுதான். எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாம நான் இல்லனா நீங்களா என்ன பண்ணுவீங்க? என்ன ரெடியா இருக்கியா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமாவா? நம்பவே முடியல. நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் தினம் விருந்து சாப்பாடா சமைச்சு கொடுக்கறேன். என் கூட நீ சந்தோஷமா இருப்ப. நிஜமா? வரவேற்கிறேன் இனோஸ்கே. பலசாலிகளா இருக்கணும்னா கத்துக்கிட்டது எல்லாத்தையும் பயன்படுத்தணும். பயிற்சி எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா இப்பவே சொல்றேன், இன்னையில இருந்து நீ நானும் நண்பர்கள் கிடையாது. பலசாலிகள்லாம் ஒன்னா சேர்ந்து பயிற்சி கொடுக்க போறோம். அந்த மாதிரி தான் ஏதோ சொன்னாங்க. யாரு என்ன சொன்னாங்க? எனக்கு தெரியாதுப்பா. All my friends are toxic, ambitionless, so rude and long. ஒரு சத்தம் கேட்கும். ஏற்கனவே அடி வாங்கியிருப்போம். ஆனா சாகாம நீ திரும்பி எழுந்து அவன் அடிக்க முடிச்சதுன்னா அப்ப நீயும் அப்பர் ரேங்கர் தான். முடிவு பண்ணிக்க. ஒழுங்கா ட்ரைனிங்க்கு திரும்ப வந்து இல்ல என் கையாளைய செத்துடு. இன்னொசுக்கேவா? இனோசுகே, உன்னை வரவேற்கிறேன். எங்க இருக்காம என் கையாலேயே அவனை நான் கொன்னுடுறேன். அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஒரு அஷிராக்கு ஒருத்தர்னு எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கணுமா? நிஜமாவா? இது பிரமாதம். பிரமாதம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. கொடுமைதான், நரகம் தான். இந்த யோசனைய சொன்னவன் கையில கிடைச்சான், செத்தான். இனோஸ்கே 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 இமோஸ்கே இமோஸ்கே. முதலாளி இனோஸ்கே. முதலாளி இமோஸ்கே. இனோஸ்கே 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 இனோஸ்கே. அவன் உடம்புல எலும்பெல்லாம் ஒழுங்கா இருக்குதானே தெரியல. நான் உன்னை கொல்ல போறேன். ஒழுங்கா பேசியா? இந்த மாதிரிலாம் பேசி நீ என்ன சமாளிச்சிடலாம்னு நினைச்சல. நல்ல வேலை சிரிச்சு பேசுறோம். போயிட்டு வரேன் டாஞ்சிரோ. சீக்கிரம் குணமாயிட்டு வா. நிஜமா நான் இல்லன்னா இவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியல. மறுபடியும் அடி வாங்கவும் தயாரா இருக்கணும். அடி வாங்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஏன் மூளைக்கு போற ஆக்சிஜன் கூட கட்டான மாதிரி இருக்கும். சரி சரி, போதும் புரிஞ்சு போச்சு. நீ எப்படி பேச ஆரம்பிச்ச? உண்மையாவே இது வேலை செஞ்சிருச்சு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. எதுக்காக இப்படி கத்துற? அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்க்கலாம். நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். சும்மா மிச்சரி கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. கடைசி வரைக்கும் இவர் என்ன வெறுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ணிய பார்த்து செலவு பண்ணுங்க, வீணாக்காதீங்க. அறிவுரை எங்களுக்கு தேவையில்லை. நம்மளோட சேர்ந்து சாக ஆசை இல்லனா வந்துறேன். இங்க இருந்து ரொம்ப தூரம் ஓடிடலாம். ஆமா, அவன் நிஜமாவே உனக்கு அண்ணனா? அவளே ஒரு திரிசா இருக்காரு. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. எங்க அண்ணனை பார்த்து திரிசா இருக்கான்னு சொல்றியா? அப்படின்னா யார்கியோ கிட்ட என் பயிற்சி முடிச்சதா? சொல்லி முடிச்சது